ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஆடோசி தமிழ். ஸோ எஸ் என்ன ப்ரோ ஃபுட்பால் ஆடோசி தமிழ்னு சொல்லுவ, இப்ப என்ன வெறும் ஆடோசி தமிழ்னு மட்டும் தான் சொல்ற அண்ட் பார்சலோனா சட்டைய போட்டுக்கிட்டு என்ன நீ சிஎஸ்கே ஃபோட்டோ போட்டுருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனவுன்ஸ் பண்ண மாரி ஷார்ட் வீடியோலயே நம்ம அனவுன்ஸ் பண்ண மாதிரி என்ன அப்டின்னா, திஸ் இஸ் கோயிங் டூ பி ஆடோசி தமிழ் அண்ட் எஸ் ஃபார்முலா 1 அண்ட் கிரிக்கெட் இதையுமே நம்ம சேர்த்து கவர் பண்ண போறோம். ஃபுட்பால் மட்டும் கவர் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் போர் அடிக்கும். நெறைய நியூஸுமே வந்து தமிழ்ல நம்ம ஃபுட்பால் மட்டுமே போட்டுருந்தா எனக்குமே கொஞ்சம் இதா இருந்துச்சு. பிகாஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணா ஆடியன்ஸ் அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. அப்டின்னு என்னோட ஒரு தாட். நான் உங்க மேல எதுவுமே சொல்லல. நெறைய பேர் வந்து எஸ் இது ஃபார்முலா 1 அண்ட் கிரிக்கெட் 2மே கவர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு Instagramலயும் எனக்கு நெறைய பேர் டிஎம் பண்ணதுனால, வி ஸ்டார்ட்டட் இட். எஸ் அண்ட் ஃபார்முலா 1ல கூட இப்போ போர்ச்சுகல் சர்க்யூட் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்க்யூட் பத்தி அண்ட் இந்த 2, 3 இயர்ஸ்ல அந்த சர்க்யூட் என்ன நடந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்க போகுது அத பத்திலாம் நம்ம வந்து ஷார்ட்ல ரெடி பண்ணி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம். நெறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. பார்க்கல அப்டின்னா போய் பாருங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆடோசி தமிழ். ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபார்முலா 1 அண்ட் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் இது 3 பத்தி நம்ம வந்து பேசிட்டே இருக்க போறோம். டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்க போது. அண்ட் நெறைய எக்ஸைட்டிங்கான நியூஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்க போது. ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீம் நம்ம பார்த்து பண்ண போறோம். ஸோ எஸ் என்ன அப்டின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் நேத்து வந்து மினி ஆக்ஷன் நடந்துச்சு. எக்ஸைட்மென்ட் அவ்வளவா இருந்துச்சா பார்க்கும்போது, இல்ல ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே எக்ஸைட்மென்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆண்ட்ரே ரசல், மேக்ஸ்வெல் இந்த மாரியான பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றது, அவங்க வந்து ரிட்டயர் ஆனாங்க. அப்புறம் வந்து ஐபிஎல் இந்த வருஷம் நான் ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபேப் டூ பிளஸ் எல்லாம் நம்ம ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து சொன்னாப்ல. இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது, நெறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா நெறைய பிளேயர்ஸ வந்து ரீட்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. பெர்ஸுமே வந்து சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் இல்ல லக்னோ இவங்கள்ட்ட வந்து அதிகமா இருந்துச்சு. சொல்லப்போனா பஞ்சாப் டீம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9த், 11த் செட் வரைக்குமே வந்து பிட்டே பண்ணாம இருந்தாங்க யாருக்குமே. ஃபர்ஸ்ட் பிட்டே வந்து சிஎஸ்கே ஒரு பிளேயர் எடுத்தாங்க. அந்த பிளேயருக்கு தான் வந்து பிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில சிஎஸ்கேவ பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிகாஸ் சிஎஸ்கே தொடர்ந்து நம்ம ஆர்சிபி, ஹைதராபாத்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்போம். பிகாஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்ஷன் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைஸ் என்ன பண்ணாங்க அப்டின்னா, பிரசாந்த் வீர் அண்ட் நம்ம பிரசாந்த் வீர் அண்ட் நம்ம ஷர்மா. சூப்பர்பான பை 2 பேருமே. பட் எங்க வந்து இடிக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வந்து இவங்க மேல பிரஷர் வரும்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா. ஃபுட்பால்ல எப்படி சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பிளேயர் மேல போட்டு கொத்தி, மேனேஜர் மேல போட்டு கொத்தி, அப்படியே குதறி அவனுங்கள வந்து பிரஷர்லயே எடுத்து அமுக்குதோ, அதே மாரி யங்ஸ்டர்ஸையுமே இந்த சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டு அமுக்கிருவானுங்க. சில பேரு சில பேர் வந்து சொல்லுவானுங்க, இந்த ஆக்ஷன்ல வந்து இப்போ 14.2 குரோர்ஸ் வந்து 2 பேருமே போயிருக்காங்க. பிரசாந்த் வீரன் சர்மா போயிருக்காங்க. இந்த சமயத்துல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 14.2 குரோர் வந்து பெருசு. 4,00,00,000 5,00,00,000 வரைக்கும் போனதெல்லாம் ஓகே. ஹைதராபாத் வந்து வேணுக்குமே ஏத்தி விட்டுருக்காங்க. நீங்க எதுக்கு பிரசாந்த் வீருக்கும், ஷர்மாவுக்கும் போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தப்போ, என்னடா பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பிகாஸ் ஆக்ஷன் டைனமிக்ஸ்ங்கிறது ஒரு பிளேயர் வர்றான் அப்படின்னா, டக்குனு குடுத்துற மாட்டாங்க. இப்போ 2 குரோருக்கு வந்து இப்போ ராகுல் சக்கர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு செட்லயே எடுத்துருக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, உடனே வந்து இன்னொரு டீம் போயிருப்பாங்க. அதே மாரி தான் இப்போ லிவிங்ஸ்டனுக்குமே. லிவிங்ஸ்டன் வந்து லாஸ்ட் செட் ஆக்ஸலரேட்டட் செட்ல தான் வந்து 2ண்ட் டைம் வரும்போது தான் வந்து இப்போ 14 குரோர் சம்திங் வந்து போயிருக்காப்ல. பட் ஃபர்ஸ்ட் செட்லயே வந்து 2 குரோர்ஸ்ல எடுத்திருக்கலாம்னு சொல்லி நெறைய பேர் பேசுறாங்க. 2 குரோர்ஸ்லயே எடுத்திருக்கலாமே. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் செட்லயே ஷார்ட் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றீங்கன்னு கேட்டா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இப்போ டீமுக்கு போன லக்னோ இவங்க இந்த மாரியான டீமு இவங்கலாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹைதராபாத் அவங்கள வந்து வாங்கியிருக்காங்க. ஹைதராபாத் வந்து பிட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 2 குரோர் பிட் பண்றாங்க. உடனே நம்ம பஞ்சாப் வந்திருப்பானுங்க. சாரி பஞ்சாப்ங்கிறேன். உடனே வந்து சிஎஸ்கே வந்திருப்பாங்க. ஏன்னா கேமரூன் கிரீன அப்ப தான் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மாரிலாம் வந்துட்டு இருக்கப்போ, என்ன சொல்றது? ஆல்ரவுண்டர் லிஸ்ட் தான். 0 யாருமே போகல. பட் ஆக்ஸலரேட்டட் ரவுண்ட்ல போனாலும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போனாலும் பீட் பண்றதுக்கு வரதான் போறாங்க. எனக்கு என்னமோ சில பேர் வந்து இடியாட்டிக்கா கமெண்ட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அது வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவ சொல்லல. சோசியல் மீடியால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பிட் பண்ணாங்க அப்டின்னாலுமே வந்திருக்கும். கேமரூன் கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பிட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எனக்கு தெரிஞ்சு பிட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மும்பை இண்டியன்ஸ் தான் பிட் எடுத்து விட்டானுங்க. ஏன்னா, நம்ம சில பேர் வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து அன்சோல்டா போயிருந்தாங்க. சரி கேம்ரன் கிரீன் அன்சோல்டா வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து கம்மி காசுக்கு எடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்காய்ங்களோன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு மும்பை இண்டியன்ஸ் வந்து டக்குன்னு தூக்கிட்டானுங்க. அண்ட் ராஜஸ்தானுமே தூக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கேகேஆர் வந்து பிட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ எஸ் அதெல்லாம் இருக்கட்டும். பட் தென் பீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஷாட் அண்ட் மேட் ஹென்றி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ். என்னைய பொறுத்தவரைக்கும் அகில் ஹுசைன் சொல்ல மறந்துட்டேன். அகில் ஹுசைன். என்னைய பொறுத்தவரைக்கும் அகில் ஹுசைன் அது வந்து எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கேவோட ஃபிரான்சைஸ்ல இருக்கிறதுனால, அது வந்து சிஎஸ்கே பை பண்ணது. ஒரு லாயல்டி
அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கூடவே ட்ராவல் பண்ண அந்த ஒரு ரீசனுக்காக அகில் ஹுசைன் பை பண்ணது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜடேஜா ரோல வந்து கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி போட முடியும். பட் ஃபாரின் பிளேயர் அதனால ஒரு செட் பேக். அண்ட் பிரசாந்த் வீர் கண்டிப்பா இருக்காப்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் ஸ்டீல் பைஸ் அப்படின்னு யாரு சிஎஸ்கேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மேத்யூ ஷாட். இந்த பிளேயர்ஸ்லயே மேத்யூ ஷாட் தான் என்னைய பொறுத்தவரைக்கும் பயங்கரமான ஸ்டீல் பை. அண்ட் மேட் ஹென்றி அப்சல்யூட் ஸ்டீல். அண்ட் நம்ம ஜாக் ஃபோக்ஸ் அவனுமே வந்து ஸ்டீல் தான். பிகாஸ் டார்ஷியஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 க்ரோர்ஸ்க்கு மேல போயிட்டு இருந்தாப்ல. அஃப்கோர்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். பட் டிசர்வ்டு தான். பட் ஜாக் ஃபோக்ஸுமே டிசர்வ்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் குட் ரெட் பால் பவுலர். பட் ஒயிட் பால்ல T20க்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட். பட் 120 டூ 130 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போட முடியும். அந்த 135 தான் மேக்ஸிமம் போட முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய பிளேயர் போல. அது ஒரு ரீசன். ஸோ எஸ் பைஸ் இவங்க தான் அதாவது எக்ஸைட்டிங் பைஸ் இவங்க தான். பட் ராகுல் சஹர் அவனுமே வந்து 5.6 போயிருந்தான். இதுதான் மேட்ரு. டாடிஸ் ஆர்மின்னு இருந்த அங்கிள்ஸ் ஆர்மின்னு இருந்த அந்த டீம் வந்து இப்போ வந்து யூத் ஆர்மி ஆயிருக்கு. அதாவது 20ஸ்ல ஒரு பிளேயர், டீன்ஸ்ல ஒரு பிளேயர், 18ஸ்ல ஒரு பிளேயர், 20ஸ்ல ஒரு பிளேயர், 30ஸ்ல ஒரு பிளேயர், 40ஸ்ல ஒரு பிளேயர்ன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. டாட்ஸ் ஆர்மியும் 2 ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சாங்க. அண்ட் இந்த யூத் ஆர்மி வந்து இந்த சீசன் வந்து ஐபிஎல் வின் பண்ணுறது என்னைய பொறுத்தவரைக்கும் கஷ்டம். பட் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எஸ் அது ஒரு விஷயம். தென் ஸ்குவாட் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஸ்குவாட். பிகாஸ் ராகுல் சஹர் வாங்கியிருக்காங்க. அது நூர் அகமதுக்கு ஒரு பேக்கப் பிளேயர். நூர் அகமது ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு மேத்யூ ஷாட் மாதிரியான பிளேயர் வந்து உள்ள இது பண்ணலாம். பட் நூர் அகமது ட்ராப் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். பிகாஸ் நூர் அகமது வந்து எப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். அது ஒரு விஷயம். அண்ட் ஸ்குவாட்ல என்னைய பொறுத்தவரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், டெவால் பிரவிஸ், சஞ்சு சாம்சன், சிவம் துபே. பேட்டிங்ல இந்த 4 பேரும் வந்து அன்ட்ராப்பபிள். ஆயுஷ் மாத்திரை ஏன் ப்ரோ சொல்லல? உருவில் பட்டேல் ஏன் சொல்லல? இப்போ நம்ம ஷர்மா ஏன் சொல்லல? அண்ட் பிரசாந்த் வீர் ஏன் சொல்லல? அப்படின்னா அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். வந்தோனே இப்போ 2, 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. மீடியா வந்து நல்லா பிரஷர் போட்டு அவங்க பிரஷருக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஷீல் பண்ண தான் டீம்ஸ் பார்ப்பாங்க. அதான் டெவால் பிரவிஸ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே. இந்த 4 பேருமே வந்து அன்ட்ராப்பபிள். இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும், பண்ணலனாலும் ப்ளே பண்ண தான் போறாங்க. அதுதான் சிஎஸ்கே. அண்ட் அதுதான் இந்த பிளேயர்ஸ்க்குமே பண்ணணும். எந்த டீமா இருந்தாலும் 4 பிளேயர்ஸ்க்கு இதான் பண்ணுவாங்க. பவுலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, கலீல் அஹ்மத், நூர் அஹ்மத், நேத்தன் எல்லிஸ் இந்த 3 பேருமே அன்ட்ராப்பபிள். எம்எஸ் தோனி ஏன் ப்ரோ சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்எஸ் தோனி I think isn't going to play all the IPL matches. I think he isn't going to play any one IPL match with full match in fielding or wicket keeping. அதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி வந்துட்டாப்ல. ஊவில் பட்டேல் அண்ட் ஷர்மா இவங்க எல்லாருமே வந்து விக்கெட் கீப்பர்ஸ். எம்எஸ் தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசன் டெஃபினெட்லி இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நானுமே அதான் நினைக்கிறேன். லாஸ்ட் சீசனே லாஸ்ட் ஐபிஎல்லா இருந்திருக்கணும். பட் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த சீசன் வந்து அவரே விளையாடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும். மட்டமான சீசன். ரொம்பவே மட்டமான சீசன். லாஸ்ட் 2 சீசன்ஸா மட்டமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. இந்த சீசன் வந்து எஸ் நான் வந்து இந்த டீமை வந்து க்ரூம் பண்ணி குடுத்துட்டு, ஒரு நல்ல இதில குடுத்துட்டு, சஞ்சு சாம்சன் இப்போ வந்திருக்காப்ல. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட கையில குடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் தட்ஸ் அ குட் திங். பட் எஸ் என்னோட டீம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இதுதான். ஸ்போர்ட்ஸ் கிடாவும் இதான் போட்டிருக்காங்க. அதனால சொல்லிட்டு நான் அந்த பிக்சர் வந்து அப்படியே நான் எடுத்து போட்டேன். பிகாஸ் என்னோட டீமும் இதுவா தான் இருந்துச்சு. நான் பிக்சர் வந்து தேடிட்டு இருக்கும்போது, ஓகே இந்த பிக்சரையும் நம்ம எடுத்து போட்டுருவோம். நம்ம எடிட் பண்ணி போடுறதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டேன். ஸோ என்ன ப்ரோ அத எடுத்து காப்பி பண்ணிட்டியான்னு கேட்காதீங்க. நெறைய பேரோட டீம் வந்து இதா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பிரவிஸ், மேத்யூ ஷாட் அண்ட் நேத்தன் எல்லிஸ் அண்ட் நூர் அகமத். இந்த 4 பேர் தான் நெறைய பேர் ப்ளே பண்ணுவாங்கன்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. இல்ல மேத்யூ ஷாட் இல்ல அப்படின்னா, இன்னொருத்தர் உள்ள இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் அப்சல்யூட்லி அகில் ஹுசைன். ஜவால் பிரவிஸ், அகில் ஹுசைன், நூர் அகமத், நேத்தன் எல்லிஸ். இந்த 4 பேர் தான் ஃபாரினர்ஸ் ஆடுவாங்க. அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அப்படி ஆடுனாங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டூ பி அட்டர்லி என்ன சொல்றது? இப்ப ஆர்சிபி மாரியான ஒரு டீம், பஞ்சாப் மாரியான ஒரு டீம் நம்ம சென்னை கூட ப்ளே பண்ண வர்றாங்க அப்படின்னா, இந்த பவுலிங் பார்த்துட்டு சிரிச்சுட்டே வருவானுங்க. ஓ! நல்ல பவுலிங் அட்டாக்டா நம்ம ஒரு 250 அடிக்கலாம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வருவானுங்க. அந்த மாரியான பவுலிங் அட்டாக் இது. பட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பேட்டிங். எஸ்பெஷலி ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3 தான் வரப்போறாரு. பிக்சர்ல வந்து நம்பர் 2 போட்டுருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாடே சொல்லியிருக்காப்ல, நான் நம்பர் 3 தான் ப்ளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஓடிஐலயுமே இப்ப நம்பர் 3 தான் அவர் வந்து பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ரிட்டயர் ஆன அப்புறம் 2027 வேர்ல்ட் கப் ரிட்டயர் ஆன அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் கேன் பேட் அட் நம்பர் 3 அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 நான் நெனைக்கிறேன். ஐ திங்க் அப்படி நெனைக்கிறேன். T20லயுமே இப்போ ஓப்பனிங் வந்து கிடைக்க போறது இல்ல. அத பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஸோ எஸ் டெவால் பிரவிஸ் அட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5ல நம்ம ஷர்மா. சூப்பரான பிளேயர். நான் வந்து ஸ்மாட்லாம் பார்த்தேன். அண்ட் அவருமே கார்த்திக் ஷர்மா அண்ட் பிரசாந்த் வீர்லாம் நான் ஸ்மாட் பார்க்கும்போது நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா,
என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட 11 தான் நான் சொல்றேன். என்னோட ப்ராபபிள் 11 அண்ட் நெறைய பேரோட ப்ராபபிள் 11 இதா தான் இருக்கு. அண்ட் சிவம் துபே அட் நம்பர் 6 அண்ட் எம்.எஸ். தோனி இதில நான் ஏன் போட்டிருக்கேன் அப்டின்னா, ஹி இஸ் கோயிங் டூ பி இன் நம்பர் 8. எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சீசனும் நம்பர் 8 தான் வந்தாப்ல. நம்பர் 9லலாம் வந்துட்டு இருந்தாப்ல. அஸ்வின்லாம் முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. அது என்ன கதைன்னே தெரியல. இது வந்து சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறாங்க அப்டின்னா என்ன 11 இருக்கும் அப்டின்னா இதுதான். செகண்ட் பேட்டிங் ஆட போறாங்க அப்டின்னா, எம்.எஸ். தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா வரலாம். இல்ல ஊர்வில் பட்டேல் வந்து இம்பாக்ட் பிளேயரா வரலாம். ஒரு விஷயம். எம்.எஸ். தோனி, உர்வில் பட்டேல் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ப்ளே பண்ண போறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எம்.எஸ். தோனி அண்ட் உர்வில் பட்டேல். எம்.எஸ். தோனி ப்ளே பண்ணல அப்டின்னா, உர்வில் பட்டேல் வந்து நம்பர் 5க்கு போலாம். நம்ம கார்த்திக் சர்மா வந்து நம்பர் 8க்கு வரலாம். நம்பர் 7க்கு வரலாம். நம்பர் 8க்கு வரலாம். 2ல எங்க வேணாலும் வரலாம். ஸோ இதான் விஷயம். பவுலிங்ல நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்ரி இந்த 2 பேரும் இல்ல நேத்தன் எல்லிஸ் இல்ல ஜாக் ஃபூக்ஸ். இந்த ஜாக் ஃபூக்ஸ் ஸ்லாஷ் மேட் ஹென்ரி, நேத்தன் எல்லிஸ். இந்த 3 பேர்ல 2 பேர் வந்து கண்டிப்பா ப்ளே பண்ணியே ஆகணும். நேத்தன் எல்லிஸ் கண்டிப்பா ப்ளே பண்ணியே ஆகணும். பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர் தள்ளிடுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் தள்ளிடுவாங்க. டெத்ல வந்து 17 அண்ட் 19 இல்ல 18 அண்ட் 20 வந்து 2 ஓவர் தள்ளிடுவாங்க. மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா, பவர் பிளேலயே எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் கலீல் அகமது அண்ட் மேட் ஹென்ரி 2 பேரும் சேர்ந்தே பவர் பிளேல வந்து ஒரு 5 ஓவர்ஸ் மேக்ஸிமம் மினிமம் 5 ஓவர்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் மேட் ஹென்ரி வந்து மிடில் ஓவர்ஸ்லயே கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டெத்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லிஸ் அண்ட் கலீல் அகமத் இல்ல எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்ரி 2 பேர்ல யாராச்சும் மேட் ஹென்ரி கண்டிப்பா டெத்ல வந்து ஒரு ஓவர் போடுவாப்ல. அண்ட் கலீல் வந்து ஒரு ஓவர் போடுவாப்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டூ பி இட். ஸ்பின்ல பார்த்தீங்க அப்டின்னா, நூர் அகமது இருக்காப்ல. பிரசாந்த் வீர் ப்ளே பண்ணல அப்டின்னா, ராகுல் சௌர் உள்ள இருப்பாப்ல. இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் கோபால் இஸ்ன்ட் கோயிங் டூ பி இன் தி 11. பிரசாந்த் வீர் ப்ளே பண்ணல அப்டின்னா, ராகுல் சௌர் இருப்பாப்ல. பட் ஜடேஜாக்கு லைக்கபிள் ரீப்ளேஸ்மென்ட்டா பிரசாந்த் வீர வாங்கியிருக்காங்க. அண்ட் எம்.எஸ். தோனிக்கு ஒரு லைக்கபிள் ரீப்ளேஸ்மென்ட்டா ஆல்ரெடி உர்வில் பட்டேல் இருக்காப்ல. பட் ஹி இஸ் ஓப்பனர். நம்ம கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா, நம்பர் 4 அண்ட் நம்பர் 3 ப்ளே பண்ணக்கூடிய ஆளு. நம்பர் 5ம் ப்ளே பண்ணக்கூடிய ஆளு. ஸோ ஒரு ஃபினிஷர் ரோல் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சர்மா வாங்கி இப்போ க்ரூம் பண்றதுக்கு பார்ப்பாங்க ஃபினிஷர் ரோலுக்கு. இது ஒரு விஷயம். சிஎஸ்கே எப்படி வின் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி பேட்டிங். இட்ஸ் கோயிங் டூ பி வித் பேட்டிங். பவுலிங்ல நீங்க ஒரு 150 ஒரு 150லாம் இப்போ ஈஸியாவே சேஸ் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு பவுலிங் அட்டாக் வச்சும். ஒரு 180 அடிக்கிறீங்க. இப்பலாம் பார் ஸ்கோர் 180 தான். எந்த ஒரு கிரவுண்டா இருந்தாலும். ஒரு பவுலிங் பிட்ச்சே இருந்தாலுமே, ஒரு டஃப்பான பிட்ச்சாவே இருந்தாலுமே 180 அடிச்சா தான் நீங்க வின் பண்ண முடியுங்கிற மாரி ஐபிஎல் இப்போ வந்து மாறியிருக்கு. பிட்ச்சுமே அப்படி மாறியிருக்கு. பிளேயர்ஸோட மைண்ட் செட்டுமே 180லாம் நான் ஈஸியா அடிச்சிருவேன்டா அப்படிங்கிற மாரி மாறியிருக்கு. 180 நீங்க அடிக்கிறீங்க. 180ய வச்சு நீங்க இந்த பவுலிங் லைனப் வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க். எஸ்பெஷலி ஐபிஎல்ல லிட்டரலி 90% ஆஃப் த மேட்ச் வந்து டியூ வந்துரும். 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமாச்சும் டியூ வந்துரும். அத கொஞ்சம் அந்த டியூனஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் அண்ட் வியூவர்ஷிப்புமே கொஞ்சம் அதிகப்படுத்தலாங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் 7:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 8:00 ஸ்டார்ட் ஆனது. ஸோ எஸ் 90% ஆஃப் த மேட்ச் வந்து டியூ இருக்க போகுது. அப்படிலாம் நீங்க 180 அப்புறம் 170லாம் வச்சு நீங்க இந்த பவுலிங் லைன் வச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி வித் டேக்கிங் விக்கெட்ஸ் இன் ஏர்லி. எஸ்பெஷலி மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அஹ்மத். அந்த 2 பேர்கிட்டேருந்து கண்டிப்பா 2 விக்கெட் வந்து பவர் பிளேல வந்துரும். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் மேட் ஹென்ரி அண்ட் கலீல் அஹ்மத் 2 பேருமே வந்து பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் எடுத்து குடுத்துருவாங்க. நூர் அகமது நடுவுல ஒரு 2 விக்கெட் எடுத்து குடுத்துருப்பாப்ல. அண்ட் அகில் ஹுசைன் ப்ளே பண்ணா அவன் வந்து கொஞ்சம் கன்டெயின் பண்றதுக்கு பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்ல பிரசாந்த் வீர் இஸ் கோயிங் டு ப்ளே. அகில் ஹுசைன் இஸ் கோயிங் டு ப்ளே ஐ திங்க். பட் நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்ரி தான் என்னை பொறுத்தவரைக்கும் 2 பவுலிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் டெவால் பிரவிஸ் அண்ட் அண்ட் சாரி நூர் அகமத். இந்த 2 பேர் தான் வந்து இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஸோ 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஆயுஷ் மாத்திரை இன்கேஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஜிங்க்ஸ் பண்ணாதப்பான்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, ஐ அம் கோயிங் டூ ட்ராப் எய்தர் மேட் ஹென்ரி ஆர் எலிஸ் அண்ட் பிரிங் மேத்யூ ஷாட். இல்ல அப்படின்னா உருள் பட்டேல் வந்து இருக்கவே இருக்கான் உருள் பட்டேல். உருள் பட்டேல் வந்து ஓப்பன் அனுப்பி விடலாம். அதுவுமே நல்ல விஷயம். ஸோ எஸ் மேத்யூ ஷாட் 11ல இறக்கி விடுறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப டெம்ப்ட் ஆவேன். பிகாஸ் ஹி இஸ் அப்சல்யூட் ஸ்டீல். இந்த ஆக்ஷன்ல என்னை பொறுத்தவரைக்கும் மேத்யூ ஷாட் அண்ட் நம்ம ஆர்சிபி ஒரு பிளேயர் எடுத்தாங்கல்ல டஃபி. அப்சல்யூட் ஸ்டீல் அண்ட் டிகாக். வாட் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. சிஎஸ்கேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப மேத்யூ ஷாட் எடுத்திருக்கீங்க. ஹி இஸ் ஆல் ரவுண்டர். ஐ அக்ரி. பட் டிகாக் மேன் 1 crore எடுத்து ஆக்ஷனர் வந்து நான் பிட் பண்ண போறேன். உனக்கு வந்து குடுக்க போறேன். குளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மத்த டீம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேகேஆர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேகேஆர் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் வேணும்னு சொல்லிட்டு டிம் சிஃபர்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங். ஸோ எஸ் இது ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட 11 என்ன? உங்களோட பிளேயிங் 11 என்னன்னு சொல்லிட்டு நீங்க
காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ் இதுவரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் போடாம இருக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங். பிகாஸ் ஃபுட்பால்லேயும் பால் இருக்கும், கிரிக்கெட்லேயும் பால் இருக்கும். லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.